நான் எப்பவும் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பிள்ளையார் சிலையை வாங்கிட்டு போய் வச்சுருவேன். எவ்வளோ கலர் கலராக சிலை இருந்தாலும் இந்த களிமண் சிலையை வாங்கிறது தான் எப்போவும் வழக்கம். நேச்சரை எல்லாரும் கெடுக்கும்போது நாம் கொஞ்சம் அதில் விலகி இருக்கலாமேன்னு தான் அவருக்கு பிடிச்ச எருக்கமாலை, அருகம்பல் எல்லாமே சேர்த்து வாங்கிட்டு போயாச்சு. காலையில் நேரமாகவே பிள்ளையாரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் வச்சு காலையில் வெறும் பால் மட்டுமே வச்சு பூஜையை முடிச்சிருவோம். மதியம் அவருக்கு பிடிச்ச மாதிரி கொழுக்கட்டை, சுண்டல், பொங்கல் இதெல்லாம் செஞ்சு படையல் நடக்கும். இந்த கொழுக்கட்டை அச்சு அரிசி மாவுக்கு ஃப்ரீயாக வந்தது. இந்த மோல்டில் ஷேப் என்னமோ அவ்வளோவா பர்ஃபெக்டாக வரல. பிள்ளையார் என்ன நம்மளை கண்டிக்கவா போகிறாரு. அவருக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு சிறப்பாக படையல் போட்டு முடிச்சாச்சு. எல்லா பூஜையுமே ஹாப்பியாக தொடங்கும், ஹாப்பியாக முடியும். ஆனால் எனக்கு இந்த சதுர்த்தி மட்டும் முடியும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவரை கொண்டு போய் தண்ணியில் விட்டு கரைச்சிட்டு வரணுமே அப்படின்னு. ஆனால் தண்ணியில் கரைச்சி விடும்போது தான் நம்ம வினையெல்லாம் நீங்கி நல்லது நடக்குங்கிறது ஐதீகம்.